Hi guys, welcome back to JV Reactions. என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மனோரதங்கள் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் ஒன்று. பட் நம்ம வந்து அதை நான் கவனிக்கவே இல்லை, பெருசாக அதை நான் எடுத்துக்கல. இப்போ வந்து தமிழில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர். அதே ட்ரெய்லர் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து மலையாளம். இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம கமல்ஹாசன் இருந்தார். ஓகே, வாங்க ஃபஸ்ட் அது என்ன ட்ரெய்லருங்கிறத பார்த்துட்டு வந்துடும். வெப் சீரிஸ் ஒன்று தான், பட் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். லெட்ஸ் கோ. In all things of nature, there is something of the marvelous. மலையாள இலக்கியத்தில் நவீனத்தின் மறுபெயர்தான் எம்டி சார். நான் வைரமுத்துமாய் பேசுகிறாரு. மோகன்லால், மம்முட்டி, பாசில், ஸ்ரீலங்கா போறேன். திருடாம இருக்கிற பூனைகள் இருக்கிற ஒரே நாடு கடுகண்ணாவை இருக்கா. You asked about relationship. It didn't work. யாரு? Property. 8 directors. Next one மாதிரி ஒரு சத்தம் interesting. பக்கம் வரைக்கும் கேட்டுச்சு. யுத்தத்தோட இடி சத்தம் கேட்கிற நாட்கள்ல தான் என்னோட பயணம். பார்வதி ஏதோ இன்ட்ரெஸ்டிங். கிராமத்து பக்கம் நன்மைகள் முழுமையா இருந்த ஒரு காலம் இருந்தது. கிராமத்தோட சம்பிரதாயம் மாறிடுச்சு. மனிதர்கள் மாறிட்டாங்க. யாருக்கோ தெரிவிப்பதற்கு பொறுப்பேற்றுக்கிட்ட என் கிராமம். ஓகே, ப்ரீமியர் 15 நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. இது கதை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் போட்டிருந்தாங்க, வெயிட், ஜேர்னி இன்டு த ஃபிக்ஷனல் வேர்ல்ட் ஆஃப் எம்டி வாசுதேவன் நாயர். எம்டி வாசுதேவன் நாயர்ங்கிற ஒருத்தர் ஒரு ஸ்டோரி ஒன்று தான் எடுக்கிறாங்க. 9 ஸ்டோரி, 9 எபிசோடாக இருக்குது. இது 9 எபிசோட், 9 சூப்பர் ஸ்டார், 9 சூப்பர் ஸ்டார், 9 பேர் இருக்காங்க. ஏன்னா 9 எபிசோட், ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 8 டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அது தனித்தனி ஸ்டோரின்னு காட்டலை, பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ட்ரெயிலர் வெளியிட்டிருக்காங்க. ஓகே தான், பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அது பார்த்தோம்னா யார் ஃபஸ்ட்டு பேசிக்னு சொல்கிறேன். மெயின் கேரக்டர்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ஒரு 4 பேர் காட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட் நம்ம கமல் காட்டியிருக்காங்க. அவருக்கு இருக்காரா என்னன்னு தெரில. கமல் சார் இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்முட்டி காட்டியிருக்காங்க. மோகன்லால் காட்டியிருக்காங்க. பகத் பாசில் இருக்கார். அப்புறம் நதியா மேம் இருக்காங்க. இப்படி இன்னும் கொஞ்சம் பேர் அதில் சொல்லிகிட்டே போகலாம். பட் நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஸ்ரீலங்கா காட்டியிருந்தாங்க. அது இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்ததா அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீலங்காவில் எடுத்தாங்களான்னு தெரியல, பட் ஸ்ரீலங்கா கடுகண்ணாவை ஸ்ரீலங்கா கொடி அப்படிங்கிற காட்டியிருந்தாங்க. நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வெப் சீரிஸ் பெருசாக பார்க்குறது இல்லை. லாஸ்ட்டாக பார்த்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து சூர்யா சார் இருந்தார். அதுவும் வெப் சீரிஸ், அது நேமுமே எனக்கு மறந்து போயிடுச்சு. அதுதான் கடைசியாக பார்த்த ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலன்னு சொன்னால் வெப் சீரிஸ் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு. இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலீஷில் வந்து அதில் தான் நிறைய இருந்துச்சு. வெப் சீரிஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ், மலையாளம் எதில் பார்த்தாலும் வெப் சீரிஸ் நிறையவே வந்துருச்சு. இதுவுமே ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து மலையாளம். இது ஒரு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்துருச்சு. பட் தமிழில் வந்து இன்றைக்கி தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுதான் நான் இவ்வளோ நாள் நான் பெருசாக கவனிக்கலை. அதுதான் இன்றைக்கி எடுத்து நான் பார்த்துருவோம் அப்படின்னு நான் அதை எடுத்தேன். ஓகே தான், ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி இருக்குது. வெப் சீரிஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.